நாளைய தினம் 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கோவை, நீலகிரி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் 13ஆம் தேதி நவம்பர் 13ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பு என்றும், தமிழ்நாட்டில் நாளை முதல் 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் நாளைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் 13ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு என்றும், தமிழ்நாட்டில் நாளை முதல் 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. நாளைய தினம் நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம், கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கான வாய்ப்பு என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் தேதி கோவை, நீலகிரி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. நாளை முதல் 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு என்று கணிக்கப்பட்டுள்ளது. 13ஆம் தேதி தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை, நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும், தமிழ்நாட்டில் நாளை முதல் 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.